நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. எங்கள் அப்பா வந்து எம்ஆர் சாந்தானம்னு பழைய ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடியூசர். சிவாஜியோட பல நாடகங்களில் திரைப்படங்களில் ஆமாம், அவர் சிவாஜியோட கூட அவர் ஒரு நெருக்கமான நண்பர். அவர் ஆக்சுவலாக அப்போ வந்து அவரோட ஷேடோன்னே சொல்லுவாங்க, சிவாஜி சார் அவரோட ஷேடோன்னே சொல்லுவாங்க. நான் கமல் சார் வச்சு படம் பண்ணால் ஏதாவது வித்தியாசமான படம் தான் பண்ணணும்னு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் வந்துச்சு. கமல் சார் கூப்பிட்டு இந்த படம் நீ பண்ணுனார். சரி ரைட்டு ஓகே ஒத்துக்கிட்டு போனோன்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய கிராஸ் போட்டு ஒரு சமாதி இருந்துச்சு. செண்பக நாடார் இங்கே இருந்து இறந்து விட்டார் அப்படின்னு. நான் கைடுட்டு கேட்டேன், என்னங்க இது? இல்லைங்க, இங்கே நிறைய பள்ளங்கள் இருக்குது, அது எந்த பள்ளம் எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்ம தவிர அதெல்லாம் காலில் வச்சிட்டோம்னா டைரெக்டாக நாங்கள் கீழே வத்தலை கொண்டு போயிடலாம். ஓ காலையில் 4 மணிக்கெல்லாம் ரூம்லேருந்து கிளம்புவோம். ஸோ 7 மணி 6:30 மணி 7 மணிக்கு போய் சேர்ந்துடும். சேர்ந்து நம்ம இமிடியேட்டாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உள்ளே இறங்கிடும். உள்ளே இறங்கினா அப்புறம் மதியம் ஈவினிங் 4 மணிக்கு தான். டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைய சாட்டு சித்ரா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் இயக்குனரும் நடிகருமான சந்தான பாரதி. சந்தான பாரதியை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமாவில் நல்ல நல்ல படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லை, நல்ல நல்ல படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பினையும் பெற்றவர். கமல்ஹாசனுடைய திரைப்பயணத்தில் மிக முக்கியமான படங்களை இயக்கிய பெருமையும் அவருக்கு உண்டு. வணக்கம். வணக்கம். வணக்கம் சித்ரா. சந்தான பாரதியை பொறுத்த வரைக்கும் உங்கள் கரியரில் மிக முக்கியமான 2 ஒன்று சிவாஜி, இன்னொன்று இயக்குனர் ஸ்ரீதர். ஆமாம், 2 பேருடைய நினைவுகளை பற்றி மட்டும் சொல்லுங்கள். சின்ன குழந்தையிலேருந்தே நாங்கள் அங்கேயே வளர்ந்துட்டோம். ஆல்மோஸ்ட் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான். ஏன்னா எங்கள் அப்பா வந்து எம்ஆர் சாந்தானம்னு பழைய ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடியூசர். சிவாஜியோட பல நாடகங்களில் திரைப்படங்களில். ஆமாம், அவர் சிவாஜியோட கூட அவர் ஒரு நெருக்கமான நண்பர். அவர் ஆக்சுவலாக அப்போ வந்து அவரோட ஷேடோன்னே சொல்லுவாங்க, சிவாஜி சார் அவரோட ஷேடோன்னே சொல்லுவாங்க. சிவாஜியின் நிழல். ஆமாம், ஒரு பர்டிகுலர் பெரிய பீரியட் வரைக்கும் அப்பாவோட எல்லா படங்களும் அவர் வச்சு தான் எடுத்தார் அப்பா. அவர் அப்பா இறக்குற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்த பிறகு நடுவில் ஒரு பெரிய கேப்பு. நாங்கள் அப்போ ஸ்கூல் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் டேரக்டர் ஸ்ரீதர் சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து, அதுக்கப்புறம் நான் அங்கே இருக்கும்போது தான் சிவாஜி சாரை போய் இது பண்ணேன். அப்போ என்னடா நீங்கள் என்ன பண்ணுறேன்னு, இதாங்க நான் அசிஸ்டன்ட் டேரக்டர். என்னடா இது இப்படி சொல்கிறேன்னு. பட் ஆனால் சண்முகங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போய் சேர்ந்தேன் அசிஸ்டன்ட் டேரக்டரா. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ரீதர் அப்படின்னோடனே உங்கள் நினைவில் நிற்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன? ரொம்ப ஸ்டைல் டைரக்டருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டரு. ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல மனிதர். அதாவது இப்போ அசிஸ்டன்ட் டேரக்டருங்கிறதுனால நம்மளை கவனமாக ட்ரீட் பண்ணுறது அது எதுவுமே கிடையாது. அவர் நான் முதல் சந்திச்சதே ஒரு பெரிய இது. நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் சேரணும்னு ஆசைப்பட்ட உடனே கண்ணதாசன் சார்கிட்ட போய் கேட்டேன். அவர் நமக்கு அப்பயும் அதே மாதிரி நமக்கு காந்தி கண்ணதாசன், அண்ணா திரைக்கதாசன் சொல்லி ஒரு சேஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். கரெக்ட். என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டேரக்டர் சார்னு சொன்னோன்னு டாக்டர் சாரை போகிறேன்னொன்னே அப்போ வந்து பாலச்சந்தர் சார் ரொம்ப இதாக இருந்தார் நாங்கள் காலேஜ் படிக்கிற காலத்தில். அதனால் அவர்கிட்ட சேரலாமான்னு ஒரு ஐடியா வந்தது. நான் கேட்டேன், இந்த மாதிரி பாலச்சந்தர் சார்கிட்ட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு. சரி நான் பார்க்குறேன், அவர் முடிஞ்சால் நான் மீட் பண்ணி சொல்கிறேன்னாரு. அப்புறம் ஒரு 1 வீக் கழித்து போய் கேட்டேன், இப்போ அவரை சந்திக்க முடியலப்பா, நீ வேறு யார்கிட்ட போய் சேர்ந்துக்கோன்னாரு. சரி நான் எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார் சொல்கிறீங்களோ போய் சேர்ந்துக்கிறேன். அப்புறம் நடுவில் ஒரு டேரக்டர் சொன்னார், அது சரியாக வரல. அப்புறம் ஸ்ரீதர் சார் கேட்குறாருப்பா, அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு சொன்னாங்க, நீ வேணால் போய் சேர்ந்துக்கோன்னாரு. அப்புறம் அன்றைக்கி ஸ்ரீதர் சார்கிட்ட மீட் பண்ண போனேன். எப்போ போகலான்னாரு. இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 3-4 ராகுகாலம் முடிஞ்சு போய் பாருன்னாரு கவிஞர். அதெல்லாம் பார்ப்பாரு கவிஞர் சொன்னார். அன்னையிலேருந்து எனக்கு செவ்வாய்க்கிழமைனா 3-4 ராகுகாலம் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அப்புறம் 4:30 மணிக்கு மேலே போய் அண்ணா தனியும் கூட கூட்டிகிட்டு போயிட்டு அவர் டைரக்டர் சார் மீட் பண்ணோம். மீட் பண்ண நாங்கள் உள்ளே போகும்போது டைரக்டர் வெளியே போயிட்டார். அப்புறம் சரி சோஃபாவில் உட்காந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 1/2 கழிச்சு வந்தார் உள்ள. அப்போ வந்து அவர் ஓம் மஞ்சுன்னு ஒரு படத்தோட தயாரிப்பில் இருக்கார். கவிதா ஹீரோயின். கவிதா அண்ட் சேகர் ஆக்ட் பண்ண.
அதுக்கு அவங்க ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணுறாங்க போல அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ரெண்டும் வந்தது அவங்க ஆர்டிஸ்ட் நினச்சிக்கிட்டாங்க. இந்த சேகர் ரோலுக்கு ஏதோ வந்திருக்காங்க உங்களுக்கு பசங்க. அப்புறம் நான் உட்காந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் பாய்ட்டு கேட்டேன், தம்பி யாருங்க நீங்கள், செலெக்ஷனுக்கு வந்திருக்கீங்களா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்கன்னாரு. இல்லைங்க நான் செலெக்ஷனில் டைரக்டரை பார்க்க வந்தேன். கவிஞர் சரி சரி உட்காருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ டைரக்டர் சொன்னார், இந்த மாதிரி உங்களை பார்க்க வந்திருக்கேன். அவர் கூப்பிட்டார், போனோம். இப்போ 2 பேரும் பார்த்தாரு. இதில் யார் எம்எஸ் சந்தானம் பையனார்? நான் தாங்கன்னு. அவர் கவிஞர் பையன். 2 பேரும் சேர போகிறீங்களான்னாரு. இல்லைங்க அவர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு தேவராஜமான் எஸ்பி முத்துராமட்டெல்லாம். நான் தான் சேர வந்தேன். சரி சரின்ட்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்கீங்கன்னாரு. நான் சொன்னேன், இப்போ தாங்க நான் டிகிரி முடித்து ஒரு 3 months ஆச்சு. ஒர்க் பண்ணலான்னு தான். இதுக்கு முன்னால் எங்கே ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்டார். இது வரைக்கும் போனதே இல்லைங்க எங்கேயுமே, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். அப்புறம் அந்த அண்ணாதுரை வெளியே இருக்க சொல்லிட்டு அப்படியே வீட்டில் ஏதாவது ஜெனரலாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன சம்பளம் எதிர்பார்க்குறேன்னாரு. நான் சொன்னேன், சார் எனக்கு இதை பற்றி ஐடியாவே இல்லை, என்ன ஐடியா என்ன இதுன்னே தெரியாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான். 100 ரூபா பாக்கெட் பண்ணி வச்சுக்கோ மாதம். மாதம் 100 ரூபா? ஆமாம், மாதம் பாக்கெட் பண்ணி வச்சுக்கோ. போக போக அது என்னென்னு என்னோட ஒர்க்கு இதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம சம்பளம் டிசைபிள். சரி சார்ன்ட்டேன். சரி நாளையிலேருந்து வந்துருன்ட்டார். மறுநாள் காலையிலேருந்து ஷூட்டிங். ஓமெஞ்சும் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங். ஒரு நிமிஷம் கால் எடுத்திருக்காரு, பேசிட்டு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தம்பி. நீங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பாட்டே எல்லாம் எடுத்தீங்க, அது இளையராஜா சார் போட்டு. ஆமா, அந்த காலத்துல இளையராஜா சார் பாட்டுக்காக படம் ஓடுனது. ஆமா. பட் உங்களுக்கு எப்போ அந்த படத்துக்கு பாட்டே வேண்டாம்னு தோணுச்சு? அதுவும் அந்த பீரியட்ல, அது இளையராஜா சார் வச்சுட்டு. இல்லை, எனக்கு பேசிக்காகவேங்க படத்தில் வந்து பாட்டுங்கிறது வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். கதையோட ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எனக்கு எப்பயுமே ஒரு மைண்டில் ஒரு தாட் உண்டு. ஸோ என்னோடய படங்களை பார்த்தா ஈவன் என்னோடய பன்னீர் புஷ்பனில் கூட பாட்டாக இருக்காது, பேக்ரவுண்டு சாங்காக தான் வரும். ஒரு டூயட் சாங்காவோ சேர்ந்து பாடுற மாதிரியும் இருக்காது. ஸோ அதே மாதிரி இப்போ கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பண்ணும்போது அந்த கதைக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸான கதை, அதுக்கு பாட்டு தேவையில்லை நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ ஆஸ் அ ப்ரொடியூசராக வந்து கமலும் சரி ஓகேன்ட்டார். அதுக்கு மேலே என்ன ஒன்று ஒரு டேரக்டருக்கு ப்ரொடியூசர் ஓகேன்னு சொன்ன பிறகு போனேன். ராஜாண்ணன்ட்ட போனேன். ஒரு படம் முடிச்சிட்டேன்னு சொன்னேன். படம் முடிச்சிட்டியா? அப்புறம் இங்கே வந்தார். என்ன ரீகார்டிங் பண்ணணுன்னு. என்ன படம்னாரு? கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு. ஸோ என்னையை போட்டு நீ பாட்டு ஒரு ரீகார்டிங் போட்டு கேட்குறாரு. நீங்கள் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு வேணால் பாட்டு போட்டுக்கலான்னு நீ பாருங்கன்னு சொல்லி அப்புறம் அவர் படத்தை பார்த்துட்டு இல்லை கரெக்ட் தான் ஒரு ரீகார்டிங் கேட்டாரு, அதை போட்டு கொடுத்தாரு. அப்படி தான். அப்புறம் குணாவுக்கு ரொம்ப பிடிச்ச படம். தேங்க்யூ. ஆனா அதுல ஒரு சின்ன என்ன விஷயம்னா, இந்த அஹெட் ஆஃப் டைம் சொல்ற மாதிரி ஒரு 10 வருஷம் முன்னாடி எடுத்துருக்கணும் அந்த படத்தை. ஏன் சொல்ற கேளுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சேது, இந்த காதல் கொண்டேன் எல்லாம் ரொம்ப ரசிச்சாங்க மக்கள். மேபி ஒரு 8-10 வருஷம் கழிச்சு எடுத்திருந்தீங்கன்னா அந்த படம் பெரிய கிளாசிக்கலா போயிருக்கும். கரெக்டா? கரெக்ட். சரி, நீ கமல் சார் நீங்களும் உயிர் கொடுத்து பண்ணிட்டீங்க, ஆனா ரொம்ப சீக்கிரமே பண்ணிட்டீங்களோ? அதுதான் வந்து உங்களுக்கு அது மாதிரி தோணுச்சா ஒரு 10 வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாம் அந்த படத்தை அப்படின்னு? இல்லை சார், அப்படி தோணாது சார். ஒரு கிரியேட்டருக்கு வந்து அப்போ நல்ல ஒரு சப்ஜெக்ட் அமைச்சா டக்குன்னு பண்ணணும்னு தான் தோணுவேன் தவிர இது 10 வருஷம் ஒர்க் பண்ணுமான்னு நமக்கு தெரியாது. கமல் சாரோட மைண்ட் செட்டு அப்படி தான், என்னோட மைண்ட் செட்டும் அப்படி தான். புரியுதுங்களா? என்ன கேட்டால் கமல் சார் வந்து எப்பயுமே அட்வான்ஸாக திங்க் பண்ணுறவர் தான் இல்லையா? ஈவன் நாங்கள் ராஜபார்வை நான் பண்ணும்போது கூட அதோட ஸ்க்ரீன் பிளே டைலாக் நான் தான் எழுதுனேன் ராஜபார்வைக்கு. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் திங்கிங் தான் நாங்கள் போயிருந்தோம். அது அட்வான்ஸ் திங்கிங் நாங்கள் நினச்சிக்கிட்டோம். புரியுதுங்களா? சரி சரி. அப்புறம் சின்ன மாப்பிள்ளை பண்ணீங்க, காமெடி. இல்ல எனக்கு என்னன்னா, நீங்க கமல் சார் வச்சு ஒரு காமெடி படம் பண்ணிருக்கலாமோ? உங்க பிரதர் சிவாஜி எல்லாம் வச்சுட்டு கமல் சார் வச்சுட்டு பண்ணிருக்கலாம். அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கலையே. சரி சரி. கடைசி கொஸ்டின் சார், நீங்களும் வாசு சாரும் ஒன்னா பண்ணீங்க, அது என்ன அவர் ரஜினி சார் எடுத்துட்டாரு, கமல் சார் எடுத்துட்டீங்க, 2 பேரும் ஏன் மாத்தி பண்ண முடியலையா? அப்படி சொல்ல முடியாது, சந்தர்ப்பங்கள் அமையறதுதான். எனக்கு ரஜினி சாரை வச்சு பண்ணுங்கிறது சந்தர்ப்பம் அமையல, அவரு கமல் சாரை வச்சு பண்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையல. அமைஞ்சா 2 பேருமே பண்ணியிருப்போம். ஏன்னா ரஜினி சார் என்னை ஒரு தடவை கேட்டார், இதே கொஸ்டின் எங்களை கேட்டார், இதே தான் சொன்னார். இப்போ வாசு வந்து என்னோட படமும் நீ வந்து கமல் படம் பண்ணுற மாதிரி இருக்கு, ஏன் நீ என்னை வச்சு ஒரு படம் பண்ணக்கூடாது? நான் சொன்னேன், சார் உங்களுக்கான ஒரு கதை கிடைச்சி சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பாக நான் உங்களை வச்சு பண்ணுவேன் சார் சொன்னேன்.
ரொம்ப நன்றி சார். ப்ரொடக்ஷன் மேனேஜர் சண்முகம்னு சொல்லி டேரக்டர் சார் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பார்த்துக்கோ அவர் சொல்லுவார். இப்போ சண்முகத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த பையன் வர்றதுனால இது பார்த்துக்கோங்க சுட்டுக்கிட்டு. ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னேன், சார் தம்பி நீ காலையில் வந்துருங்க தம்பி ஷூட்டிங் போகிறதுக்குன்னார். சரி சொல்லிட்டு நான் அப்போ எங்கள் வீடு வந்து ஆலப்பேட்டு. அப்போ சித்ராலயா வந்து இப்போ இந்த வாணிமலுக்கு ஆப்போசிட் ஒரு பங்க் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருந்துச்சு ஆஃபீஸு. அப்போ நான் சொல்கிறேன் 1975. அப்போ காலையில் பஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது. அதனால் காலையில் 4:30 இருந்துச்சு குளிச்சுட்டு நடந்தே அந்த ஆஃபீஸ் போயிட்டேன். போனால் பரபரப்பாக இருக்குது ஆஃபீஸே. வண்டி டப்பா ஏற்றுறாங்க, அது ஏற்றுறாங்க, பொட்டி ஏற்றுறாங்க, படுக்க ஏற்றுறாங்க, எதாவது ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லா வண்டியும் போயிட்டு ஒரு வண்டி மட்டும் நிற்கிது கடைசியில், ஒரு பெரிய வேன். அப்போ அதே அந்த நேற்று பார்த்து ப்ரொடக்ஷன் பையன் பார்த்து, சார் அந்த தம்பி வந்து உட்காந்துருக்காரு என்ன. அப்போ தான் ஐயோ அப்பா மறந்துட்டப்பா இவனை பார்த்துட்டப்பா தம்பி ஏழு இந்த வண்டி இருந்தால் அது அவுட் யூனிட் வேன், அதில் ஏற்றி விட்டார். அதோட போய் தான் அங்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சிது. அந்த ஓம்பஞ்சு ஃபஸ்ட்டு சாங் ஒன்று, அந்த சாங் தான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு. வந்தோடனே டேரக்டர் வந்தோடனே போனேன். என்சி சக்கரவர்த்தின்னு அப்போ அவருக்கு அசோசியேட், அவர் தான் அப்போ அசோசியேட் ஸ்ரீதர் சார் அவரை கூப்பிட்டு, சக்கி இவர் வந்து நம்ம எம்ஆர் சந்தான பையன், நம்மகிட்ட அசிஸ்டன்ட் ஆகிலேருந்து வர போகிறாரு, அவர் பாரதி பார்த்துக்கிட்டார். அவர் என்சி சக்கரவர்த்தி ஆனோன்னா ஒரு 2 நோட்டை என் கையில் கொடுத்தாரு. இது வந்து கண்டினியூட்டி நோட்டு. கண்டினியூட்டி நோட்னா இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்தாங்கன்னா என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, என்ன சட்டை போட்டிருக்காங்க, காதுக்கு என்ன போட்டிருக்காங்க, நகை என்ன போட்டிருக்காங்க, இந்த சீன் நம்பர் போட்டு இது எழுதணும். இது இன்னொன்று வந்து எடிட்டிங் ரிப்போர்ட், எந்தெந்த டேக் ஓகே ஆகுதோ அது ஓகே போட்டுக்கணும் அப்படின்னு கையில் கொடுத்ததோடு சரி. அதுக்கப்புறம் என்னை திரும்பி பார்க்கவே இல்லை. நானும் போல்டா ரைட் பண்ணிட்டீங்க, பிக்கப் பண்ணிட்டீங்க. ஆமாம். அருமை. வணக்கம் சித்ரா சார். வணக்கம் சார். இப்போ நீங்கள் குணா படம் கமல்ஹாசன் சாரை வச்சு பண்ணியிருப்பீங்க. ஆமாம். அந்த படத்துடைய அனுபவங்களை சொல்லுங்கள். நான் கமல் சார் வச்சு படம் பண்ணால் ஏதாவது வித்தியாசமான படம் தான் பண்ணணும்னு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் வந்துச்சு. கமல் சார் கூப்பிட்டு இந்த படம் நீ பண்ணுனார். சரி ரைட்டில் ஓகே ஒத்துக்கிட்டு அந்த கதையை கேட்டேன். அவர் கமல் சார் சொன்னேன், கதை கேளு முதல்ல, உனக்கு பிடிச்சிருந்தா நீ பண்ணலான்னாரு. கதை கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்படி தான் அந்த படம் எனக்கு அமைஞ்சது. கதையை வந்து டெய்லி நாங்கள் 3 பேர் 4 பேர் டிஸ்கஸ் பண்ணுவோம். கமல் சார், நான், பாலகுமார் அவர் தான் டயலாக் ரைட்டர், சாப்ஜான் அவர் தான் கதை ஆசிரியர். 4 பேர் வந்து எவ்ரிடே ஒவ்வொரு சீன் பேசும். எவ்ரிடே ஒவ்வொரு சீன் பேசி, ஆமாம், டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுவோம். அப்படி தான் வந்தது அந்த ரவுண்டாக பேசுறது முதல் கொண்டு சூப்பர் டிஸ்கஷன் உட்காந்து பேசி, ப்ளஸ் அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷாட் அந்த அவர் அந்த நடன இதுலேருந்து அப்படி ஒரு அது எல்லாமே வந்து ஆல்ரெடி டிசைடட். அப்போ டிஸ்கஷனுக்கெல்லாம் அனந்த் வர மாட்டார். அனந்த் சார் வந்து அவர் சம்மந்தப்பட்ட இதுக்கு மட்டும்தான் வருவார், மற்ற இதுக்கெல்லாம் வந்ததில்லை. அவர் எப்போயாவது சும்மா வந்து கேட்பார், அப்படி போய்டுவார், அவ்வளோ. மற்றபடி பெருசாக இருக்காது. ஸோ அப்படி தான் டிசைட் பண்ணி ஒவ்வொரு ஷார்ட்டுமே பிளான் பண்ணி எடுத்தது தான் அந்த படம். சார் அப்புறம் அந்த குடையில் படமாக்கின விதம் அது எப்படி செஞ்சீங்க? நாங்கள் கொடைக்கானலில் ஒரு லொக்கேஷன் பார்க்க போனது, நான் ஆர்ட் டைரக்டரு, கேமராமேன் வேணும், கமல் சார். நான் கமல் சாருக்கு அங்கே வந்து எஸ்டேட் இருக்குது, அதுக்காக அங்கே போயிட்டு அங்கே தங்கிட்டு நாங்கள் 4 பேர் தான் போய் லொக்கேஷன் பார்க்க போனோம். ஏன்னா அந்த கதைப்படி ஒரு குளிர் பிரதேசத்தில் ஹீரோயினை கொண்டு வச்சிடறான், ஒரு குகையில் கொண்டு வச்சிடறான்ட்டு கதை. ஸோ அப்படி பார்க்கும்போது முதல்ல நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது வந்து அந்த சர்ச் செட்டு இருக்குல்ல, அது சர்ச்சே செட்டு தான். அதுக்கான இடத்த முதல்ல செலக்ட் பண்ணி போய் பார்க்கும்போது அது நல்லா இருந்துச்சு. அங்கேயே செட்டு போட்டுறாச்சு, இப்போ பிளான் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த குகையை பற்றி பேசும்போது எங்கேயும் குகை இருக்க மாதிரி தெரியல. ஸோ ஒரு ராக்கி பிளேஸ் எங்கேயா கிடச்சதுன்னா அதை ஒட்டி செட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இருந்தது. மதியம் லஞ்சில் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கின்ற ரூமுக்கு போயிட்டார். நான் உட்காந்துருந்தபோது அந்த ஒரு ஆள் வந்தார். சார் வணக்கம் சார், நீங்கள் டைரக்டர் தான்? ஆமாம். இங்கே சார் அங்கே சார் ஷூட்டிங்கா சார்? ஆமாம்ப்பா, இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம், வந்து லொக்கேஷன் பார்க்க வந்தது. எந்த மாதிரி லொக்கேஷன் பார்க்குறீங்க சார்? நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ராக்கு மாதிரி இடம் இருந்தால் சொல்லுங்கள், ஒரு செட்டு போடணுன்னு. நான் அப்படி அவர்கிட்ட சொன்னேன். எந்த மாதிரி செட்டு போட போகிறீங்க சார்? குகை ஒன்று செட்டு போடணுப்பான்னு. அப்போ அவர் சொன்னார், சார் உங்களுக்கு குகை மாதிரி வேணுமா சார்? ஆமாம்.
அவர் ட்ரெக்கிங் போகிறவராம் ஓ இல்லையா, கைடு அவர், ஓ அருமை, ட்ரெக்கிங் போகிற கைடு அவர். கரெக்டாக அமைஞ்சார். ஆமாம், அவர் ஏன்ட்டு சொன்னார், சார் நாங்கள் ட்ரெக்கிங் கூப்பிட்டு போவேன், போகும்போது ஒரு இங்கே டெவில்ஸ் கிச்சன் ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்து நிறைய கேவ் பார்த்துருக்கேன் சார், நான் உங்களுக்கு சுட்டாமல் பாருங்கள். நான் உடனே கமல் எந்திரிச்சு வந்தேன்னு சொன்னேன், இந்த மாதிரி சொல்கிறாரு. சரி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேர் போனோம். மெயின் ரோட்லேருந்து இறங்கி இங்கே நிறுத்தி நடந்து போகணும் சார்னார். அதாவது இப்போ இருக்கிறது வந்து டெவில்ஸ் கிச்சன் ஒரு இது இருக்குது, அதுக்கு அப்படியே பின்னால் வண்டி மெயின் ரோடு நிறுத்திட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மைல் இருக்கும், 2 கிலோமீட்டர் இருக்கும் நடக்கணும். ஆமாம், ஓ 2.5 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போனோம். போனோன்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய கிராஸ் போட்டு ஒரு சமாதி இருந்துச்சு. சண்முக நாடார் இங்கே இருந்து இறந்து விட்டார் அப்படின்னு. நான் கைடுட்டு கேட்டேன், என்னங்க இது? இல்லைங்க, இங்கே நிறைய பள்ளங்கள் இருக்குது, அது எந்த பள்ளம் எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்ம தவிர அதெல்லாம் காலில் வச்சிட்டோம்னா டைரெக்டாக நாங்கள் கீழே வத்தலை கொண்டு போயிடலாம். ஓ அந்த மாதிரி பள்ளங்கள் இருக்குது, பார்த்துக்கணுன்னு. எந்த எடுத்தோடனே பயன்படுத்துன்னு சொல்லிவிட்டு அப்புறம் போனோம். போன உடனே அந்த இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு குகை இருந்தது, அது ஒரு சின்ன குகை, கீழே இறங்கி போய் பார்க்குற அளவுக்கு குகை இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ஃபர்தர் தள்ளி போனோம், அதை விட கொஞ்சம் பெற்ற குகை. அதுக்கப்புறம் இன்னொரு குகை, 3வது குகை வந்து ரொம்ப கீழே இப்படி, இது ஒரு ஃபஸ்ட்டு குகை பார்த்தோம், இங்கே 2வது குகை பார்த்தோம். இந்த குகை இங்கே இருக்குது, இதுக்கு இப்படி போகவே முடியாது, ஏன்னா அவ்வளோ ஸ்லோப்பு. ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு இங்கே மரங்களை பிடிச்சிக்கிட்டு இறங்கி போய் பார்த்தோம். பெரிய கேவ் தான், கிளைமேக்ஸில் பின்னால் வரும் கடைசியில் பெரிய கேவ். அது பார்த்து முடிச்சுட்டு மேலே வந்தவுடனே இங்கே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் யோசித்தேன். கமல் கேட்டார், என்ன யோசிக்கிற பாரதினார். இல்லை, இப்போ நம்ம இந்த கேவில் கரெக்டு ஃபஸ்ட் கிளாஸ், நம்ம என்ன தேவைப்பட்டதோ அதுதான் இருக்குது. இப்போ நம்ம வந்து 4 பேர் வந்தோம், இவர் வச்சு 5 பேர் வச்சுக்கோ. நம்ம 5 பேருமே கையை காலை பிடிச்சிட்டு மரத்தை பிடிச்சி கீழே இறங்கி போய் பார்த்துட்டு வந்துருக்கோம், இதெல்லாம் இறங்குறோம். நாளைக்கு இங்கே கிட்டத்தட்ட 100லேருந்து 200 பேர் இருப்பாங்க. கரெக்ட். அவங்களோட சேஃப்டி என்ன, அதை நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். கமல் ஆமாம் அதுவும் கரெக்ட் தான், அது ஒரு பார்க்கணும் அப்படின்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு பேசணும். ப்ரொடியூசர் வச்சுக்கிட்டு, டிஎன்எஸ் தான் ப்ரொடியூசர் இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு பேசணும், இந்த மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணணும்னு இது பண்ணுறோம், அதுக்கு பர்மிஷன் வேணும். பர்மிஷன் கொடுத்துறாங்க. பட் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஸ்லோப்பில் வந்து வேணால் படி மாதிரி வெட்டி கொடுக்குறோம், கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு மரத்தெல்லாம் வெட்டி கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு படி மாதிரி தரோம், அதுக்கு ஏதோ பேமெண்ட் இது வாங்க. கரெக்ட். அப்படின்னா ஓகே சார். ப்ரொடியூசர்கிட்ட கேட்டால் சரி சார், நீங்கள் கேட்டால் ஒன்றும் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் அந்த ஸ்பாட்டுக்கு போனோம். இதில் என்னென்னா அந்த முதல் ஸ்பாட்டு 2வது ஸ்பாட்டுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முதல் ஸ்பாட்டு கூட பிரச்சனை கிடையாது, 2வது ஸ்பாட்டில் கூட கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகணும். காலையில் 4 மணிக்கெல்லாம் ரூம்லேருந்து கிளம்புவோம். ஸோ 7 மணி 6:30 மணி 7 மணிக்கு போய் சேர்ந்துடும். சேர்ந்து நம்ம இமிடியேட்டாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உள்ளே இறங்கிடும். உள்ளே இறங்கினா அப்புறம் மதியம் ஈவினிங் 4 மணிக்கு தான் லஞ்செல்லாம் கிடையாது, லஞ்சு எல்லாம் மேலே தான். அதுக்கப்புறம் ஏன்னா 4 மணிக்கு மேலே க்ளவுட் வந்துடும், இருட்டிடும், உள்ளே இது பண்ண முடியாது, ஏறவும் முடியாது. மழை பெஞ்சதுன்னா ஏறவே முடியாது. அதனால் எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு வந்துடும், டோட்டல் யூனிட் வச்சுக்கிட்டு. பட் இன்னொன்று என்ன பெரிய விஷயம்னா, அந்த டோட்டல் யூனிட்டுக்கும் ஒரு 20 ஸ்டண்ட்மேன் கூட இருந்தாங்க. ஸ்டண்ட் யூனிட்னு கூப்பிட்டு ஒரு 20-25 ஸ்டண்ட் யூனிட் கூட இருந்தாங்க எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆர்டிஸ்ட்டு கூப்பிட்டு வர, கைக்கு இது பண்ணி வர, ரோப்பு கட்டின்னு இறக்குறது, எல்லாத்துக்குமே லைட் முதற்கொண்டு, ட்ராலி ட்ராக் முதற்கொண்டு கயிறு கட்டி இறக்குறது எல்லாமே அவங்க தான். அதுவும் அந்த இப்போ லாஸ்ட்டு இதுக்கு ரொம்ப டீப்பு போகணும்ல, அதுக்கு பூரா அப்படி தான். அது எப்படின்னா அது 3 ஸ்டேஜ் ஆச்சு அந்த இது ஒரு ஸ்டேஜ், இது ஒரு ஸ்டேஜ், இது ஒரு ஸ்டேஜ், இதில் ஃபைனல். ஸோ இந்த ஸ்டேஜ்லேருந்து இங்கே வந்து ரோப்பில் கேமராலாம் இறங்கும், இங்கே இப்படி இது போட்டு அதில் ரோப்பில் இறங்கும், இங்கே இறக்கி விட்டுட்டு இங்கேருந்து மறுபடியும் இன்னொரு கயத்தில் இங்கே இறங்கும், இங்கேருந்து கீழே போகும். இதே மாதிரியே எல்லோரும் ஆர்டிஸ்ட்டு மட்டும் சைடில் ஸ்டெப்ஸ் எல்லாம் வெட்டி விட்டதுனால அதில் அந்த
சன் டிவி ஆளுங்களை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இறங்கி கீழே உள்ள வந்துடுவாங்க. யார் வரலட்சுமி அதுலேருந்து எல்லாமே காக்கா விஷயம் எல்லாருமே அது உள்ள வருவாங்க. அந்த மாதிரி தான் அந்த படம் ஷூட்டிங்க்கு ஒரு 15 நாள் அங்கே தான் நடக்கும். ஹை ரிஸ்க் தான். ஆமாம்மா. ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி 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 நன்றிம்மா. மஞ்சுபால் பாய்ஸ்னு முதல்ல டைட்டில் வந்து கூனாவோட ஸ்டில்ஸ் எல்லாம் போட்டு அது இதைத்தான் அவர் சொல்லிட்டார் போலுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மற்றபடி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஐடியா இல்லை. இப்படின்னா ஆக்சுவலாக அமரை பார்க்க போயிருந்தேன். வேறு ஏதோ விஷயமா கர்பூஷோட ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார். நான் போய் பார்த்தேன். பார்க்கறதுக்காக போனேன். உட்காருப்பா அப்படின்ட்டு அவர் பேசிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு காஸ்டியூமர் வந்து சார் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கணுன்னாரு. இதுக்கு எனக்கு மெஷர்மெண்ட் எடுக்க ஒரு டயட் எடுக்க சொன்னார். எந்த இது ஈகமும் கிடையாது. எல்லா வேலையும் என்ன இழுத்து போட்டு செஞ்சு எல்லாத்தையும் பண்ணி அவங்க அந்த இதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அதுக்கப்புறம் டேரக்டர் ஒரு பெரிய என்ன ஆச்சுன்னா உங்களை சித்ரான்னு கூப்பிட்றது கூட என் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாரு.